வெல்கம் டு நாளை ஐஏஎஸ். நம்ம வந்து டிஎன்பிசியில் புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ண சிலபஸ் யூனிட் 9க்காக ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருக்கோம். ஹெச்டிஐ பற்றி போட்டிருக்கோம், சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பற்றி போட்டிருக்கோம், ரிசர்வேஷன் பாலிசி இந்த மாதிரி போட்டிருக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னாக்க புதுசாக அவங்களும் வந்து தமிழ்நாடு ஜியோகிராஃபி அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரத்தில் அதனோட இம்பேக்ட், ஜியாகிரஃபியோட புவியியலோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஜியாகிரஃபி பற்றி ஜென்ரலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் எப்படியெல்லாம் வந்து ஜியாகிரஃபி வந்து அவங்க பிரித்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு சோர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சோஷியல் சயின்ஸில் பார்ட் 2, அதுதான் பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா சாப்டர் 6. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்கலாம், ஜென்ரலாக எப்படி இந்த ஜியாகிரஃபி ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், இயற்கை அமைப்பு என்னென்ன இருக்குது, சரி தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எல்லாமே பார்ப்போம். இதை முடிச்சுட்டு வந்து மலைகள் என்னென்ன இருக்குது, ஹில்ஸு, மவுண்டெயின்ஸு, அதுக்கடுத்து ஆறுகள் என்னென்ன இருக்குது, அதனோட சோர்ஸ் எங்கே, எப்படி போகுது, அதனோட ட்ரிபியூட்டரிஸ் என்ன, எங்கே ட்ரைனேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். அது முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன இருக்குது, டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா வைல்ட் லைஃப் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜென்ரலாக அந்த ஜியாகிரஃபி இதில் வந்து பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டோட லொக்கேஷன் எப்படி இருக்குது, அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி வந்து தமிழ்நாடு வந்து எப்படி இந்த லேண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். ஜென்ரலாக நமக்கு ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு அப்படின்னாவே சாப்டர் 8 வந்து கொடுத்துருக்காங்க. சங்கம் ஏஜ்லேருந்து டில் கான்டெம்பரரி டைம்ஸ் வந்து எப்படி ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சாப்டர் 8 வந்து யார் ரூல் பண்ணால் அவங்களோட மக்களோட வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் பார்ப்போம். இங்கே வந்து இப்போ நம்ம எப்படி பார்க்கலான்னாக்க டில் ஏன்ஷியன் டைம்லேருந்து யாரெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் எப்படி வந்து இப்படி இந்த பவுண்டரிஸோடு வந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். டில் சங்கம் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. சங்கம் ஏஜுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா ஃபார்மேஷன் பற்றி பார்ப்போம். சுமார் ஒரு 135 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கோண்ட்வானா லேண்ட்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான் வந்து இந்த தமிழ்நாடு. ப்ளஸ் வந்து இதெல்லாம் இருங்க, இதில் வந்து பேஜ் நம்பர் 98 பாருங்கள். 98 பார்த்திங்கன்னா அவன் கொடுத்துருக்கான். சுமார் ஒரு 135 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி, அதாவது கிரிட்டேஷியஸ் பீரியடில் வந்து கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னு ஒரு லேண்ட் இருந்தது. அந்த லேண்ட்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், அக மற்றும் புற செயல்முறைகள் அப்படின்னாக்கா என்னென்னா எக்ஸோஜெனட்டிக் அண்ட் எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ் மூலிமா இந்த 2 ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆனதுனால அதனோட ரிசல்டன்ட், அதனோட முடிவு தான் வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எக்ஸோஜெனட்டிக் அண்ட் எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ்னால் என்ன? எக்ஸோனா வெளியிருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏரு, வாட்டர், இது மூலிமா எரோட் ஆகி இந்த லேண்ட் எப்படி வந்து ஃபைனலாக எந்த ஸ்டேஜில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி, எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு சொன்னோம்னா எரிமலை, வல்கனோ, எர்த்குவேக்கு, இது மூலிமா வந்து புது லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உருவாயிருக்கும். ஸோ இதனோட ரிசல்டன்ட்டு தான் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகி 135 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த கோண்ட்வானா லேண்ட்லேருந்து பிரிஞ்சு வந்து ஃபார்ம் ஆனது தான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு எங்கே லொக்கேஷன் அதிகம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா பெனின்சுலர் பிளாட்டியூ இருக்கு இல்லைங்களா, பெனின்சுலர் பிளாட்டியூலையும் அதுலேயும் தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்டியூலையும் தான் வந்து தமிழ்நாடு வந்து மேக்ஸிமம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னாக்க எங்கே இருக்குன்னா கிழக்கு நோக்கி சரிவை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. கிழக்கு நோக்கி சரிவை கொண்டுள்ளது அப்படின்னா ஸ்லோப் வந்து ஜென்ரலாக எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க ரிவர் வந்து எந்த பக்கம் ஓடுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு காவேரி எடுத்துக்கோங்க. காவேரி வந்து கிழக்கு நோக்கி பே ஆஃப் பெங்கால், அதாவது ஈஸ்ட் நோக்கி பே ஆஃப் பெங்கால்லேருந்து ஓடுது, கர்நாடகாலேருந்து அரைஸ் ஆகி அப்படி இந்த பக்கம் ஓடுது. ஸோ எப்பயுமே ஒரு கண்ட்ரியோ ஒரு பிளேஸோட ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய ரிவர் வந்து ட்ரைனேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு வந்து ஈஸ்ட்டு.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் நிறையா லேண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழிக்கப்பட்ட குன்றுகள், எரோடன் மவுண்டெயின்ஸ், ஆழமற்ற பள்ளத்தாக்குகள் அப்படின்னாக்க ஷாலோ வேலிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமவெளிகள், பிளெயின்ஸு, அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்க பள்ளத்தாக்குகள், சமவெளி, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து ஃபியூச்சர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸாக பிரித்தோம் அப்படின்னாக்க மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டர்ன் காட்ஸு, அதுக்கடுத்து பீடபூமிகள், பிளேட்டிவ்ஸு, கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள், கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் இன்லேண்ட் பிளைன்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கலாக இருந்து பார்த்துருவோம். ஓகேங்க, தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட் என்ன இப்போ தான் உருவாச்சா? 1969 ஜனவரி 14 வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை வந்து மாற்றுறாரு. யாருன்னா அண்ணாதுரை மாற்றுறாரு. அப்படின்னா என்ன இப்போ தான் தமிழ்நாடு உருவாச்சா அப்படிங்கிறது இல்லைங்க. இது வந்து சின்ஸ் ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்தே இருந்துகிட்ருக்கு. சங்ககாலத்துக்கு முன்னாடி காலகட்டங்கள்லேருந்துமே இருந்துகிட்ருக்கு. ஸோ சங்க காலத்துக்கு முன்னாடி இந்த காலகட்டங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா லித்திக் ஏஜ். லித்திக் அப்படின்னாக்க ஸ்டோன், கற்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ அந்த லித்திக் ஏஜஸையும் பார்த்திங்கன்னா 3ஆக பிரிச்சிருப்பாங்க. பேலியோலித்திக் பழைய கற்காலம், மீசியோலித்திக் இடைக்கற்காலம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நியோலித்திக் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இதாக பிரிச்சிருப்பாங்க. 3 இதாக பார்த்திங்கன்னா இந்த பேலியோலித்திக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் இயர்ஸ், 20 லட்சம் வருஷத்துலேருந்து ஒரு 10,000 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பேலியோலித்திக் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீசோலித்திக்கை 10,000 to 2,000 அல்லது 3,000 வரைக்கும் சொல்லுவாங்க. மீதி இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்க நியோலித்திக் வரும். நியோலித்திக் வந்து ஒரு 2000 1000 வரைக்கும் வரக்கூடியது வந்து நியோலித்திக் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க அதிகமாக கற்களை கொண்டு தான் வந்து மக்கள், அன்று வாழ்ந்த மக்கள் வந்து சின்ன சின்ன டூல்ஸ், சின்ன உபகரணங்கள் வந்து உபயோகித்தாங்க. ஸோ அதனால் வந்து அதை கற்காலம் அப்படிமோ, லித்திக் ஏஜ் அப்படிமோ. இந்த 3 இது பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க மெகாலித்திக் பெரிய கற்காலம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். சரி, இது ஏன் லித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க லித்திக் ஏஜில் நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு எவிடன்ஸ், ரிட்டன் எவிடன்ஸஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அந்த ஏஜஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்றைக்கு நமக்கு வந்து லிட்ரேச்சர், இலக்கியங்கள் இந்த மாதிரி வந்து பெரிய எவிடன்சஸ் கிடச்சதோ அதுலேருந்து தான் நம்ம வந்து சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லி வருது. சங்கம் ஏஜ் வந்து இதாக இருக்கும். சரி, சங்கம் ஏஜில் பார்த்திங்க அப்படின்னாக்க தமிழ்நாட்டு பகுதியை வந்து யார் ரூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க 3 கிரேட் கிங்ஸ், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இந்த 3 பேரும் வந்து தமிழ்நாடை ரூல் பண்ணியிருப்பாங்க. சங்கம் ஏஜ் வந்து பீரியட் பார்த்திங்க அப்படின்னாக்க 300 BCலேருந்து 300 AD வரைக்கும் இந்த கிங்ஸ் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிங்ஸ் வந்து ரூல் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து களப்பிரர்கள் காலம், கலாபஸ் ரூல் வந்து வரும். கலாபஸ் ரூல் முடிஞ்சதுக்கப்புறம் பல்லவர்கள் காலம். பல்லவர் காலத்தில் வந்து அரௌண்ட் 6th century வந்து பல்லவர்கள் காலம் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இம்பீரியல் சோலாஸ் வரும். அடுத்து வந்து பாண்டியர்கள் ரூல் பண்ணியிருப்பாங்க அரௌண்ட் 9th century. அப்புறம் மறுபடியும் லேட்டர் சோலாஸ் வந்திருப்பாங்க. அப்புறம் பிறகு வந்து முகல்ஸ் வந்து ஃபுல்லாக இந்தியாவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டு மேலே இருந்திருக்கும். தென் வந்து லேட்டர் யூரோப்பியன்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கிலீஷு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி வெவ்வேறு நாட்டவர்கள் வந்து ரூல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இவங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிடும். இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா 1947 வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்போ தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருந்துச்சா அப்படின்னாக்க கிடையவே கிடையாது. தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்க, அதாவது இதுக்கு வந்து நீங்கள் பிரிட்டிஷோட காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணுறப்ப தனித்தனி மாகாணங்களாக பிரிச்சுருந்தாங்க இந்தியாவை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ப்ராவின்சஸ், 3 ப்ராவின்சஸாக பிரிச்சுருந்தாங்க. எப்படின்னாக்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த மாதிரி கொஞ்சம் ஒடிஷா, இந்த மாதிரி ரிலிஜன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்து இங்கேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வச்சு இந்த ஏரியாஸ் எல்லாம் ரூல் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாம்பே ப்ராவின்ஸை வச்சு இந்த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த இந்தியாவை வந்து கொஞ்சம் ரூல் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெங்கால் ப்ராவின்ஸை வச்சு நார்த் ஏரியாவை வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது 1947 வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மெட்ராஸ் ப்ராவின்சஸ் கீழே வந்து
நம்ம இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் தமிழ்நாடு, கேரளா, சம் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து இவங்க வந்து ஃபுல் இந்தியா, இப்போ இருக்கக்கூடிய ஃபுல் இந்தியாவை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன சிற்றரசர்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் வந்து சுமார் ஒரு 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க திருவாங்கூர் ஸ்டேட், அது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. ஹைதராபாத் பார்த்திங்கன்னா ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. ஜுனாகத் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. ஜம்மு காஷ்மீர்லையும் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 522 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இணைச்சு இப்போ இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்னு வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஊரில் புதுக்கோட்டை இருக்குது பார்த்திங்களா, புதுக்கோட்டை கூட ஒரு சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இணைச்சி ஒரு இந்தியா உருவாக்குனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். அதுக்கடுத்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1956 வரப்போ ஆந்திர பிரதேஷில் ஒரு காந்தியன் அவர் என்ன பண்ணுவார்னா உண்ணாவிரதம் இருப்பார். எங்களுக்கு வந்து தனி ஸ்டேட் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட லாங்குவேஜ் தெலுங்கு வச்சு தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உண்ணாவிரதம் இருப்பார். உண்ணாவிரதம் இருந்து அதை வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மொழி வாரியாக பிரிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிறகு 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்துடுவார். இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க சரி ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு கவர்மெண்ட் வந்து சரி மொழியை வந்து ப்ரைமரியாக வைக்காமல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ளஸ் வந்து இந்த மொழி வாரியாக பிரிக்கிறதையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து உருவான ஸ்டேட்டு தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ். அதுக்கடுத்து தான் தமிழ்நாடு வந்து 69 வரும்போது தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்து கொண்டு வராங்க. இந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படிங்கிற பேரை வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. யார் கொண்டு வராரு அப்படின்னாக்கா சிஎன் அண்ணாதுரை அவர் தான் வந்து இதில் பாருங்கள், இதில் இந்த சங்க காலத்துலேருந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜனவரி 14, 1969ஆம் ஆண்டு மதராஸ் மாகாண முன்னாள் முதல்வர் சிஎன் அண்ணாதுரை அவர்களால் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. ஜனவரி 14 தான் மாற்றிருக்காங்க. சரி, அவங்க மாற்றினப்போ தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெறும் 13 மாவட்டங்கள் தான் இருந்தது. இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்குது. அமைவிடம் மற்றும் பரப்பளவு, லொக்கேஷன் அண்டு ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள், 29 இல்லை 28 மாநிலங்கள். ஏன்னா நமக்கு இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து மாநில அந்தஸ்தை தூக்கிட்டு யூனியன் டெரிட்டரிங்கிற அந்தஸ்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 28 மாநிலங்கள் வந்திருக்கு. அதில் வந்து தென்பகுதியில் சவுத்தில் வந்து தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு. சரி, இதனோட நிலப்பரப்பு பார்த்திங்க அப்படின்னாக்க 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 வட அச்சம் வரை, 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட்லேருந்து 13 டிகிரி 35 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட். இந்த மேப்பை பாருங்கள், கீழே லெஃப்ட் சைடில் பாருங்கள் 8 டிகிரி இருக்கா. 8 டிகிரிலேருந்து தமிழ்நாட்டோட சவுத்து கேப் காம்பரில் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ்லேருந்து இந்த நார்தன் மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏரி இருக்குது இல்லையா, இந்த புலிக்காட் லேக் பக்கத்தில் இருக்கக்கூடியது 13 டிகிரி 35 மினிட்ஸ். இது வந்து லேட்டிடியூட். நார்த் லேட்டிடியூடில் வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ்லேருந்து 13 டிகிரி 35 மினிட்ஸ் வரைக்கும் நார்த் லேட்டிடியூட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாங்கிடியூடு 76 டிகிரி 18 மினிட்ஸ் டு 80 டிகிரி 20 மினிட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே பாருங்கள், மேலே பார்த்திங்கன்னா 76லேருந்து அப்படியே ஒரு கோடு வருது இல்லையா, லாங்கிடியூட். இதுதான் 76 டிகிரி 18 மினிட்ஸில் இருந்து ஈஸ்டர்ன் சைடு பே ஆஃப் பெங்கால் இது பண்ணுற வரைக்கும் 80 டிகிரி 20 மினிட்ஸ் லாங்கிடியூடில் வந்து தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் கிழக்கு தீர்க்கம் வந்து இந்த 80 டிகிரி 20 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க. இதுக்கடுத்து தமிழ்நாட்டோட கிழக்கு ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரி என்ன அப்படின்னு சொன்னால் கோடியக்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேப்பில் பாருங்கள், இந்த இடம் தான் வந்து கோடியக்கரை. இதுதான் வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேற்கு பகுதி வந்து ஆனைமலையாகவும் பழவேற்காடு ஏரி வந்து வடகோடியாகவும் உள்ளது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆனைமலை பாருங்கள், ஆனைமலை இதுதான் வந்து வெஸ்டர்ன் மோஸ்ட் ஏரியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் வந்து பழவேற்காடு ஏரி புலிக்காட் லேக் இருக்குது இல்லைங்களா, இதுதான் இந்த கும்மிடி பூண்டி பக்கத்தில் பழவேற்காடு ஏரி, இதுதான் வந்து நார்தன் மோஸ்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க தெற்கில் வந்து கேப் காமரின்,
கன்னியாகுமரி இதுதான் வந்து சவுத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி குமரிமுனை தென்கோடியாகவும் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரி, தமிழகத்தின் பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1,30,058 சதுர கிலோமீட்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னாக்க டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்குது. சரி, தமிழகம் வந்து இந்தியாவோட 11வது பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் தமிழ்நாடு வந்து 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் ஏரியாவில் வந்து ஒரு 4% ஏரியா வந்து தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பவுண்டரிஸ் உங்களுக்கு தெரியும். கிழக்கே வந்து வங்காள விரிகுடா, ஈஸ்ட்டில் வந்து பே ஆஃப் பெங்கால், மேற்கில் வந்து கேரளா, வெஸ்ட்டில் வந்து கேரளா, வடக்கே ஆந்திர பிரதேசமும் வடமேற்கே கர்நாடகாவும் தெற்கே இந்திய பெருங்கடலும் வந்து இருக்குது சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளதுன்னு இருக்காங்க. இது 3வது இல்லை, செகண்ட் லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் தான் வந்து தமிழ்நாடு. 3வதுங்கிறது வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது பார்த்துக்கோங்க. இப்போ சொன்ன மாதிரி ஸ்டேட் வைஸ் அரசியல் பிரிவுகள் தமிழ்நாடு வந்து உருவான போது 1969 வந்து 13 மாவட்டங்கள் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து 38 மாவட்டங்கள் இருக்குது. 32 இருந்தது. மறுபடியும் ஒரு புதுசாக 3 மாவட்டங்கள் உருவாக்குனாங்க. மறுபடியும் 2 மாவட்டங்கள் உருவாக்குனாங்க. இப்போ இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா கடைசியாக மயிலாடுதுறை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரி, என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் வந்து புதுசாக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பாருங்கள், கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு 32 இருந்ததுக்கப்புறம் 3. கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு 35 ஆயிடுச்சுங்களா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2 மாவட்டங்கள் வந்து வெள்ளூர்லேருந்து பிரிக்கிறாங்க. திருப்பத்தூர் மற்றும் இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த திருப்பத்தூர் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து பிரிக்கிறாங்க. இது ஒரு மாவட்டமாகவும் ப்ளஸ் வந்து ராணிப்பேட்டை இதையும் 2 இதாக வேலூரில் வந்து இருந்து 2 டிஸ்ட்ரிக் புது டிஸ்ட்ரிக் வந்து 36 மற்றும் 37 உருவாக்குறாங்க. கடைசியில் 38 பார்த்திங்க அப்படின்னாக்க மயிலாடுதுறை. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சும்மா ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ மனப்பாடம் பண்ண தேவையில்லை, என்ன இருக்குதுங்கிறத மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. இயற்கை அமைப்பு தான் பார்த்தோம், எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரி, இதுக்கு அடுத்து வந்து இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஹில்ஸ் எப்படி இருக்குது, நம்ம ட்ரைனேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸோ மற்ற ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, மீதி வைல்ட் லைஃப் எப்படி இருக்குது, ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது, ரெயின்ஃபால் எப்படி வரும், காலநிலை எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.